தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிலங்களின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 9/5/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 139:1. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கத்தோலிக்க வேதாகமும் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார். நம்முடைய அனைத்து சிந்தனைகள், சொல், செயல் அனைத்தையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றார். நாம் பேச போகும் முன்பே நாம் என்ன பேச போகின்றோம் என்று அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, நம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே அவர் நம்மை பெயரிட்டு நம் உருவத்தை இன்னதென்று வரைந்து அவர்தான் நம்மை படைத்து பூமிக்கு அனுப்பியுள்ளார். ஆகவே அவருக்கு மறைவானது நம்மிடம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம் கர்த்தருக்கு விரோதமான நினைவுகள் நினைத்து இது கர்த்தர் எப்படி அறிவார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படித்தானே? அப்படியல்ல, நம்முடைய அனைத்து செயல்களும் அவர் அறிந்திருக்கின்றார். ஆகவே நாம் நினைவில் கூட கர்த்தருக்கு துரோகம் பண்ணாமல், கர்த்தருக்கு பிரியமற்ற செயல்களை நினைக்காமல் பரிசுத்தமாக நாம் வாழ்வோம். ஏனென்றால் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார், நம்மை ஆராய்ந்து அறிந்து கொண்டே இருக்கின்றார். அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. நாம் அவரை எந்த சூழ்நிலையும் ஏமாற்ற முடியாது. நாம் அப்படி ஏமாற்றி விட்டோம் என்று நினைத்தால் நாம் ஏமாந்து போவோம். பிரியமானவர்களே, ஆகவே நாம் நினைவில் கூட, நாம் சிந்தனையில் கூட ஒரு சிறு பாவமும் கர்த்தருக்கு விரோதமாய் நினைக்காமல் பரிசுத்தமாக வாழ்வோம். ஆசீர்வாதங்களை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றப்பா. நாங்கள் கருவில் உருவாவதற்கு முன்னமே எங்களை உருவாக்கி எங்களுடைய உருவத்தை நீர் வரைந்து வைத்துள்ளீரப்பா. எங்கள் நினைவுகளை நாங்கள் நினைப்பதற்கு முன்பே நீர் அறிவீரப்பா. நாங்கள் உமக்கு பிரியமற்ற காரியங்கள் நினைத்து பிரியமற்ற காரியங்கள் செய்திருக்கிறோம் அப்பா. அதற்காக மனதார மன்னிப்பு கேட்கின்றோம். நாங்கள் நினைவில் கூட உமக்கு பிரியமற்ற காரியங்கள் நினைக்காமல் நீர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு பிரியமான நினைவுகள், பிரியமான பேச்சுகள், பிரியமான செயல்களை செய்யும்படி வாழ, அதன்படி ஏற்றபடி உமக்கு பிரியமான செயல்களை செய்ய, அதன்படி நடக்க கருவை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.